எங்க சேருன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷனா இருக்கு. நம்ம பாண்டி பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்க தான். உடனே நம்ம சேருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தா பேசின விஷயத்துல, "நிலா சொன்னதையே நான் மறந்துட்டேன்டா." நிலா கூட என்ன புரிஞ்சுக்கிறா. ஆனா, சோழன் தான் மனசு கஷ்டப்படுற மாரி பேசிட்டான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுவாங்க. இங்க நடேசனவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ வேலைக்கு வண்டியில கூட்டு போறது என்ன, ட்ராப் பண்றது என்னன்னு, அவங்க ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க காலையிலேயே நம்ம நிலாவ பார்த்தீங்கன்னா, வீட்ல சேரன் அண்ணன் இல்லன்னதும், எல்லார்கிட்டயும் அண்ணன் எங்கன்னு கேட்க, "அண்ணன நாங்களும் பார்க்கலையே" அப்படின்னு சொன்னது தான். கொஞ்ச நேரத்துல சேரன் வந்தது தான். "இவ்ளோ காலையில எங்கண்ணா போனீங்கன்னுட்டு" நம்ம நிலாவும் கேட்க, "அந்த பண விஷயமா இன்ஜினியர பார்க்க போயிருந்தேன்" அப்படின்னு சொன்னது தான். "எதுக்காக நான் இவ்ளோ காலையில அதுக்காக போகணும்? பரவாயில்லம்மா இருக்கட்டும். அவரு என் கண்ணு முன்னாடி தான் பணம் போட்டு விட்டாரு. உனக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துரும் பணம் அப்படின்னு சொல்லியும், சோழன் வேற அவர் பணம் போடுறத பாத்தியா இல்லையான்னு வேற டவுட்டா கேட்க, இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு உள்ள போனது மட்டும் இல்லாம, சாப்பிடாம அப்படியே பாத்தீங்கன்னா வேலைக்கும் கிளம்பி போயிருவாங்க. இதனால பாண்டி பாத்தீங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சோழன் கிட்ட கேட்டா, எனக்கா அறிவு இல்ல அப்படின்னுட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. வழக்கம் போல நிலா வந்துட்டு 2 பேரும் அமைதியா இருக்கீங்களான்னு சொன்னதுதான். 2 பேருமே பாத்தீங்கன்னா வெளியே கிளம்பிடுவாங்க. அதே நேரம் பழவங்கிட்ட நிலா என்னன்னு கேட்க, சோழன் அண்ணன் தான் நீ வேணும்னே பிரச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கே பார்க்க கோவமா வருது அப்படின்ட்டு நிலா கிட்ட புலம்புவாங்க. அதே மாதிரி நிலாவும் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல ப்ராஜெக்ட்கான ஃபுல் பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.